நில்லுங்க நில்லுங்க, தள்ளிடாதீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், அது சரியாக கரெக்டாக நீங்களே சொல்லுங்கள். என்ன தெரியுமா, நான் இப்போ போய் ஸ்கூல் அழைச்சிட்டு வந்தேன். ஒரே வேர்வையாக இருக்குது. ஸ்கூல் அழைச்சிட்டு வந்தேன், ஆட்டோவில் போகல, இப்போல்லாம் நடந்து தான் போகிறேன். கொஞ்சம் தூரம் தானே, நல்லா நடந்து போயிடுவோம், நம்மளுக்கும் வெயிட் கம்மியாகிடுமேங்கிறதுக்காக நடந்து தான் போகிறேன். காலையிலையும் குழந்தைங்க நடந்து அழைச்சிட்டு போகிறேன், ஜேபியை வரக்குள்ளேயும் நடந்து அழைச்சிட்டு வரேன். அவர் மொட்டை அடிச்சிருக்கிறதுனால கேப்பு போட்டு அழைச்சிட்டு போகிறேன். இன்றைக்கி அழைச்சிட்டு போயிட்டு கொண்டு போய் ஸ்கூல் அழைக்கிறதுக்காக போனேன். அப்போ வந்து ஒரு குழந்தையோட அம்மா வந்து எல்லாருமே ஸ்கூல் ஒரே மாதிரி தான் நிற்போம் அந்த குழந்தையோட அழைச்சிட்டு வர்றதுக்கு. நம்ம குழந்தைய வந்து யூகேஜிங்கிறதுனால 3 மணிக்கு விட்டுடுவாங்க. அதனால் நான் 2:58 போயிடுவேன். போய் அங்கே போய் உட்காந்துருப்பேன். ஏன்னா குழந்தைய வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணக்கூடாதுன்ட்டு உட்காந்துருப்பேன். நான் போய் உட்காந்துருக்கக்குள்ள நம்ம பையன் வந்தேன்னா நம்ம பையனை அழைச்சிட்டு வரேன். உடனே அவங்க ஏய் நில்லுடான்னாங்க. என்ன நம்ம குழந்தைய இவ்வளோ அதிகாரமாக கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு சரி பாசத்தில் கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணுறேன். 3-4 வயசு குழந்தைம்மா. நாங்கள் ஏய் நாள்லேருந்து நீ டொப்பி போட்டு வரக்கூடாது ஆனாங்க. ஏங்க நான் கேட்டேன். இல்லைங்க, இந்த பையன் வந்து டொப்பி போட்டு வர்றதுனால என் பையன் வந்து என்கிட்ட டொப்பி கேட்குறான். நான் ஏம்மா மொட்டை அடிச்சிருக்கிறாம்மா, நாங்கள் வந்து நடந்து அழைச்சிட்டு போகிறேன். இந்த வெயிலில் வந்து டொப்பி போட்டால் தான் சேஃப்டியாக இருக்கும். அதனால வந்து நான் வந்து உங்கள் பசங்களை வந்து டொப்பி கேட்டான்னா ஒன்று வாங்கி கொடுங்க, இல்லாட்டி என்கிட்ட சொல்லுங்கள், நானாச்சும் எங்கள் வீட்டில் இருக்க டொப்பி எடுத்துகிட்டு வந்து தரேன், நீங்கள் போட்டு விடுங்க. ஆனால் அதெல்லாம் முடியாது. டொப்பியெல்லாம் நம்ம போட்டு விடாதீங்க. ஒரு குழந்தை டொப்பி போட்டுச்சுன்னா எல்லா குழந்தையும் கேட்பாங்க. இது என்னங்க நியாயம்? நம்ம குழந்தை மொட்டை அடிச்சிருக்கு, வெயிலில் போகுது வருதுங்கிறதுனால நான் டொப்பி போட்டு அனுப்பிச்சி விட்டா மிஸ் எதுவும் சொல்லலை, மற்ற பசங்க எதுவும் சொல்லலை, ஸ்கூலில் வந்து டொப்பி போட்டு வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் கிடையாது. அவன் மொட்டை அடிச்சிருக்கிற குழந்தை டொப்பி போட்டுக்கிட்டு போகிறான், அவ்வளோதான். அந்த குழந்தைக்கு ஒரு டொப்பி எனக்கு வாங்கி கொடுங்கன்னா நான் ஒரு டொப்பி நான் 10 டொப்பி வாங்கி கொடுத்துருவேன். ஏன்னா குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கறதில்ல, நான் வாங்கி கொடுக்குறேன். அதனால இந்த ஒரு குழந்தையால் நம்ம குழந்தை டொப்பியே போடக்கூடாதுங்கிறாங்க அந்த லேடி. இது என்ன நியாயம்? நீங்களே சொல்லுங்கள். இந்த லைவ் அவங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒன்றுமே புள்ளமா அவங்கள வந்து அறியாமையை நினச்சி பேசுகிறதா இல்லை வந்து என்ன நினச்சி நான் பேசுகிறேன்னா, ஒரு டொப்பி 35 ரூபா தான், ரொம்ப கூட கிடையாது, 35 ரூபா தான். ஒரு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தனியார் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. அப்படி இருக்கக்குள்ள அவங்க வந்து என்னன்னா ஒரு 35 ரூபாய்க்காக வந்து நம்ம வீட்டு பிள்ளைய வந்து டொப்பி போடக்கூடாதுங்கிறாங்க. ஸ்கூலில் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, டொப்பியெல்லாம் எல்லாமே எந்த ரூல்ஸும் கிடையாது. அது போடக்கூடாது, இது போடக்கூடாது, நகையை தான் போட்டு வரக்கூடாது, பாக்கி எல்லாமே போடலாம். அப்படி இருக்கவங்கள எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. நான் அப்படியே தலையெண்ணுக்கிட்டு ஏமா மொட்டை அடிச்சானாங்க முடியெல்லாம் வளர்ந்துரும், நீங்கள் டொப்பி போடாதீங்க. நம்ம போய் அவங்கள்ட்ட சண்டையாக போட முடியும்? தலைவிதியேன்னு வந்துட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி அனுபவம் உங்களுக்கு